வீட்டிற்கு வந்தவுடன் கௌசல்யாவோ, தம்பிதான் நல்லா தூங்குறான்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க போய் தூங்குங்க என்று குழந்தையை தூக்கி கொண்டு தன்னுடைய அறைக்கு செல்ல, அப்பொழுது தன் மனைவியை காதலோடு பார்த்த ஹரி அங்கு யாராவது இருக்கிறார்களா என்று சுற்றி முற்றியும் தேட அங்கு ஒருவர் கூட இருப்பதற்கான தடயமே இல்லை. என்ன ஹரி, யாரு தேடுறீங்க என்று கேட்க, அது எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாதவன் தெருக்கதவை லாக் செய்து விட்டு தன் மனைவியின் அருகே வந்து அவள் எதிர்பார்க்காத நேரத்தில் அவளை தன் கைகளில் அப்படியே ஏந்தி கொண்டு நேராக தன்னுடைய அறையை நோக்கி சென்று கொண்டிருந்தான். ஐயோ ஹரி, என்ன பண்றீங்க? ஹால்ல நின்னுகிட்டு பண்ற வேலையா இது? ஏய், பேசாட்டிக்கு அமைதியா வாடி, நான் ஃபுல் ஃபார்ம்ல இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்று கூற, அவனின் இந்த திடீர் செயலில் அதிர்ந்து போன பிரியங்கா அவன் கழுத்தோடு தன் கைகளை மாலை போல கோர்த்து கொண்டு அவன் மார்பில் அமைதியாக தன் முகத்தை புதைத்துக் கொண்டாள். அறைக்குள் நுழைந்தவன் கதவை காலால் சாத்திவிட்டு திரும்பி பார்க்க, அவன் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டவளோ மெதுவாக அந்த கதவை இயக்கி லாக் செய்தாள். அதில் அவளை பார்த்து ஒரு கர்வ புன்னகையை சிந்தியவன் நேராக அவளை தூக்கி கொண்டு சென்று கட்டிலில் போட்டுவிட்டு தன்னுடைய கோட்சூட்டை எல்லாம் பரபரப்பாக கழட்டி தூக்கி எறிந்தான். அவனுடைய வேகத்தை பார்த்த பெண் அவளுக்கு கொஞ்சம் பதறித்தான் போனது. ஐயோ ஹரி, ஏன் இவ்வளோ ஃபாஸ்டா இருக்கீங்க? கொஞ்சம் ஸ்லோவா இருக்கலாம்ல? உன்கிட்ட வெளியில வச்சு என்ன சொன்னேன்? எதுவும் பேசாம அமைதியா இருக்கணும்னு சொன்னா இல்லையா? நீ ஏதாவது என்ன டென்ஷன் பண்ற மாதிரி பேசுன, அப்புறம் சேதாரம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும், சொல்லிட்டேன். அட பாவி, என்ன ஹரி இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா, இனிமே அப்படித்தான் பேசுவேன். எங்க இருந்து திடீர்னு உங்களுக்கு இப்படி ஒரு வீரம் வந்துச்சு? வேணாண்டி, என்ன வெறியாக்காத. ஒரு அளவுக்கு தான் நான் பொறுமையா இருப்பேன். என் பொறுமைய ரொம்ப சோதிக்காத, சொல்லிட்டேன். ஆமா, நான் உங்களை தேடி தேடி பக்கத்துல வந்தா கூட என்னை கண்டுக்க மாட்டீங்க. இப்ப என்னவோ ரொம்ப சீன் போடுறீங்க என்று அவள் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே நொடி நேரத்தில் அவள் புடவையை பிடித்து இழுத்து கடகடவென்று உருவி தூக்கி எறிய, அப்பொழுதுதான் அவனுடைய வேகத்தில் அவளுக்கு கொஞ்சம் நிஜமாலுமே பயம் வந்தது. பட்டென்று தன் கைகளை எடுத்து மார்புக்கு குறுக்கே வைத்து மறைத்து கொள்ள அவனுக்கு சிரிப்பு தான் வந்தது. இப்படி பண்ணா உன்னை நான் விட்டுருவேனா என்று கூறியவன் வேகமாக இரவு விளக்கை மட்டும் ஒளிரவிட்டு மீதி இருக்கும் லைட்டை ஆஃப் செய்தவன் அவளுக்கு பேசுவதற்கெல்லாம் வாய்ப்பே தராமல் மெத்தையில் பிடித்து தள்ளி அவள் மேல் படர்ந்தான். அவளுக்கு உடல் கொஞ்சம் அலுப்பாகத்தான் இருந்தது. வீட்டிற்கு போனவுடன் நிம்மதியாக தூங்க வேண்டும் என்று நினைத்து கொண்டுதான் வந்தாள். ஆனால் வீட்டிற்குள் நுழைந்த ஹரியோ இப்படி திடீரென்று தன்னிடம் நடந்து கொள்வதை அவளால் நம்பவும் முடியவில்லை. ஏனோ அவனுடைய வேகத்தை பார்த்தவளுக்கு தூக்கமும் அசதியும் தூர தேசம் பறந்து சென்று விட்டது. அவள் முகம் எங்கும் முத்தமிட்டவன் அவள் இதழினை கைது செய்ய அவனுடைய வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் பெண் அவள் தவித்துக் கொண்டிருந்தாள். ஆனால் அவனோ இன்று அவளை எதிர்பார்க்கவே இல்லை. என்று முழுவதும் அவன் மட்டுமே ஆளுமையில் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டான் போலும். முகத்திலேயே அவளை மயக்க நிலைக்கு கொண்டு சென்றவன் அவள் எதிர்பாராத சமயத்தில் அவள் ஆடைகளுக்கு மொத்தமாக விடுதலை கொடுத்து விட்டான். சிறிது நேரத்தில் இருவரது வெற்று உடல்களும் ஒன்றோடு ஒன்று உரசி கொண்டிருக்க, எப்பொழுது இதையெல்லாம் செய்தான் என்று தெரியாமல் பிரியங்கா திருதிருவென்று முழித்துக் கொண்டிருந்தாள். அதை பார்த்தவனுக்கு சிரிப்புதான் வந்தது. எதுக்கடி இப்படி திருட்டுக்குட்டி மாதிரி முழிச்சுக்கிட்டு இருக்க? இல்ல, எப்போ இந்த ட்ரெஸ் எல்லாம் என்கிட்ட இருந்து காணாம போச்சு? அதுவா, மாமா உன்னை வேற மாதிரி மூடுக்கு கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டேன் என்று ஒரு மாதிரி குரலில் கூற, சரியான ஃப்ராடு ஹரி, நீங்க அநியாயம் பண்றீங்க. அம்மா குழந்தைய பாத்துக்கிறேன்னு சொல்ற அன்னைக்கெல்லாம் நீங்க இப்படித்தான் பண்றீங்க. இனிமே டெய்லியுமே குழந்தைய அத்தைக்கையே விட்டுலாமான்னு யோசிக்கிறேன் நைட்ல. என்ன டெய்லியுமா? முடியாது ஹரி, பாடி தாங்காது என்றதும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் பேசுன, நீ பேசின பேச்சுக்கெல்லாம் இனி தினம் நீ என்கிட்ட அனுபவிச்சு தானே ஆகணும் என்றவன் அதற்கு மேலும் அவள் ஏதோ கூற வர அந்த வார்த்தை முழுவதும் அவனுடைய வாய்க்குள் தான் சென்று அடங்கியது. நீண்ட நேரமாக அவள் உடல் முழுவதும் தன் முத்தத்தினால் நீந்தி கொண்டிருந்தவன் அந்த நிமிடமே அவளை எடுத்துக்கொள்ள துணிந்து விட்டான். அவனுக்கு சொந்தமான அவளது பெண்மையை அப்பொழுதே ஆள வேண்டும் என்று நினைத்தவன் அவளுக்கு முழுவதுமாக நினைந்துவிட்டு அவளை மொத்தமாக வேறு ஒரு உலகத்திற்கு கூட்டி சென்றான். அவளோ இங்கு என்ன நடக்கிறது என்று யோசிக்க கூட முடியாத மயக்க நிலையில் கண்கள் எல்லாம் சொருகி கிடந்தாள். அவளின் எதிர்வினையை எதிர்பார்க்காது என்று ஹரியின் வேகம் ஆரம்பத்தில் கொஞ்சம் பயம் வந்தாலும்
பின்பு தன்னுடைய கணவன் தானே என்ற உரிமையில் அவளும் அவனுக்கு அனைத்து வழிகளையும் திறந்துவிட அதற்கு பிறகு அவனை கையில் பிடிக்க முடியவில்லை. இப்படியே நீண்ட நேரமாக சென்று கொண்டிருக்க ஒரு கட்டத்தில் அலுப்பான பிரியங்காவும், ஹரி ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, இதுக்கு மேல என்னால முடியல. என்னடி என்னவோ பெருசா பேசன, இப்ப என்னவோ டயர்டா இருக்குதுன்னு சொல்ற? ஏதோ தெரியாம பேசிட்டேன், தப்புதான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ் ஹரி. இல்ல இல்ல வாய்ப்பே இல்ல, இன்னைக்கு உன்னை விடிய விடிய வச்சு செய்யறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன் என்றவன் பேச்சோடு பேச்சாக அவளை ஆண்டு கொண்டிருந்ததை மட்டும் நிறுத்தவே இல்லை. அவளும் கேட்டு கேட்டு பார்த்து ஒரு கட்டத்தில் இவனிடம் கேட்பதே வேஸ்ட் என்று அமைதியாக இருந்து கொண்டவள் ஏனோ அவனுடைய அந்த வேகத்தில் கொஞ்சம் மயங்கி போய் அவனுக்கு முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து கொண்டிருந்தாள். அவளை போதும் போதும் என்று கதறவிடும் அளவிற்கு வைத்து செய்தவன் விடியற் காலை நேரத்தில்தான் அவளை விட்டு பிரிந்தான். அதுவும் அவள் அலுப்பில் உறங்கி போயிருக்க வேறு வழி இல்லாமல் அவளை விட்டு பிரிந்து படுத்தவன் அவள் நெற்றியில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு, இன்னொரு டைம் என்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசு என்று மனதிற்குள்ளேயே கூறியவன் போர்வையை எடுத்து இருவருக்குமாக போர்த்தி கொண்டு அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டு உறங்கினான். அடுத்த நாள் காலை தூங்கிக் கொண்டிருந்த பிரியங்காவால் கொஞ்சம் கூட உடலை அசைக்கவே முடியவில்லை. உடல் முழுவதும் அப்படி ஒரு வலி. ஹரியும் அன்று தாமதமாகத்தான் எழுந்தான். கண்ணை முடித்து பார்க்க நன்றாக விடிந்திருந்தது. ஆனால் தனக்கு முன்பு எழுந்திருக்கும் தன் மனைவி இன்னும் அசதியாக உறங்கிக் கொண்டிருப்பதை பார்த்தவனுக்கு கொஞ்சம் பாவமாகவும் இருந்தது. ஏனென்றால் தினமும் தனக்கு முன்னாடியே எழுபவள் இன்றைக்கு இவ்வளவு நேரம் தூங்கிக் கொண்டிருக்கிறாளே என்று மணியை பார்க்க அதுவோ 8 மணியை காட்டியது. ஓ மை காட், 8 மணி ஆச்சா என்றவன் அவளை எழுப்புவதற்கு நிறைய முயற்சி செய்தான். ஆனால் அவளோ மீண்டும் அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு உறங்குவதிலேயே குறியாக இருக்க இதற்கு மேல் இவளை எழுப்ப முடியாது என்று முடிவெடுத்தவன் அவளை அப்படியே தூக்கி கொண்டு சென்று குளியல் அறைக்குள் நிறுத்தி ஷவரை ஆன் செய்ததும் அதில் பதறிக்கொண்டு கண்மொழித்தவள், ஐயோ ஹரி என்ன பண்றீங்க நீங்க என்று சினுங்க, பின்ன நானும் எவ்வளவு நேரமும் உன்னை எழுப்புறேன், கொஞ்சமாச்சும் எழுந்திருக்க முயற்சி பண்றியாடி? எதுக்கு ஹரி இவ்வளவு சீக்கிரம் எழுப்புறீங்க? எதை இவ்வளவு சீக்கிரமா? மணி 8:30 ஆகுது, இன்னும் எவ்வளவு நேரம் தூங்குறதா ஐடியா வச்சிருக்க? நமக்கு ஒரு பையன் இருக்கான், ஞாபகம் இருக்குது இல்ல? குழந்தை காலையில எழுந்தா அம்மா அப்பாவை தேடுவான். அத்தை ஏதோ சங்கடப்பட்டுக்கிட்டு தான் இது வரைக்கும் கதவை தட்டாம இருக்காங்க. அத நம்ம அட்வான்டேஜா எடுத்துக்க கூடாது என்றவன் அவளை மெதுவாக குளிக்க வைக்க அவள் உடலில் உள்ள அவனுடைய பல்தடங்களால் ஏற்பட்ட காயத்தை பார்க்க பார்க்க அவனுக்கு உடம்பெல்லாம் மீண்டும் சூடேறியது. அதை உணர்ந்து கொண்ட பிரியங்கா, ஹரி உங்களுக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன், ஓடிடுங்க ஒழுங்கா. நீங்க ஒண்ணு என்ன குளிக்க வைக்க தேவையில்லை, நானே குளிச்சுக்கிறேன். இல்ல, உன் உடம்புல இருக்கிற காயத்தை எல்லாம் பார்த்தாலே எனக்கு ஒரு மாதிரி ஆகுதுடி. எந்த மாதிரியும் ஆக வேண்டாம், பேசாம போய் நீங்க குளிங்க, எனக்கு குளிக்க தெரியும் என்று அவனை பிடித்து நகர்த்தி நிறுத்த அவள் முகத்தை பார்த்தாலே மிகவும் அலுப்பாக இருப்பது நன்றாக தெரிந்தது. அதனால் அதற்கு மேல் அவளை சீண்ட வேண்டாம் என்று முடிவு எடுத்தவன் அமைதியாக சென்று அவனும் குளிக்க தொடங்கினான். சிறிது நேரத்தில் இருவரும் குளித்து முடித்துவிட்டு ஆடை மாற்றிவிட்டு வெளியே வர குழந்தையோ ஹாலில் சுரேஷுடன் அமர்ந்து விளையாடி கொண்டிருந்தான். கவிதாவும் அவள் குழந்தையை வைத்து விளையாட்டு காட்டிக் கொண்டிருக்க பிரியங்காவும் ஹரியும் கொஞ்சம் தயங்கித்தான் வெளியே வந்தனர். ஆனால் அவர்களை யாரும் கண்டு கொண்டது போல தெரியவில்லை. ஏனென்றால் என்ன நடந்திருக்கும் என்று அனைவருக்குமே நன்றாக தெரிந்தது போலத்தான் இருந்தது. அப்பொழுது பிரியங்கா கவிதாவின் அருகே வந்து அமர்ந்தவள், ஹாப்பிக்குட்டி, குட் மார்னிங் டீச்சர்லாம் என்றதும் குழந்தை வேகமாக அவளிடம் தாவிக்கொண்டு அவள் கன்னத்தை கடித்து வைத்தது. அச்சோ, அம்மா மேல கோவமா இருக்கீங்களா? சாரிடா செல்லம், அம்மா ரொம்ப நேரம் தூங்கிட்டேன்னு நினைக்கிறேன். நேத்து ஃபங்க்ஷன்ல ரொம்ப நேரமா நின்னுகிட்டே இருந்தல்ல, அதான் டயர்ட் ஆயிடுச்சு தங்கோ என்றதும் கவிதாவிற்கு சிரிப்பு வந்துவிட்டது. ஹரியோ ஒன்றும் பேசாமல் அமைதியாக அமர்ந்து கொண்டு பேப்பரை எடுத்து படிக்க, அப்பொழுது கௌசல்யாவோ, சரி சரி, அதான் எல்லாரும் வந்தாச்சுல்ல, வாங்க சாப்பிடலாம், மணி 9 போகுது, எல்லாருக்கும் ஆபீஸ் கிளம்புற மாதிரி ஐடியா இருக்குதா இல்லையா என்றதும் அப்பொழுது விஸ்வாவோ, என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? ஆபீஸ்க்கு போறதுக்கு எங்களுக்கெல்லாம் ஐடியா இருக்குது, ஆனா இந்த ஹரிக்கு தான் இருக்கான்னு தெரியல. நான் வேணா கொஞ்சம் தனியா கூட்டிட்டு போய் பேசி பாக்கட்டுமா? விஸ்வா, என்ன மாப்பிள்ளை கிண்டல் பண்றியா? பேசாம அமைதியா வந்து உட்காரு என்றதும் அவன் தலையில் கொட்டிய ஹரி, ஏண்டா
என்னையவே கிண்டல் பண்றியா? எனக்கு ஒரு நேரம் வராது, அப்போ உன்னை வச்சு செய்யறேனா இல்லையான்னு மட்டும் பாரு. அதெல்லாம் விடு. நைட் என்ன ஓவர் டியூட்டியோ? ஏன்டா அப்படி கேக்குற? இல்ல 8 மணி வரைக்கும் இழுத்து போத்திட்டு தூங்கி எழுந்து 2 பேரும் ஜோடி போட்டு வரீங்களே, அதான் கேட்டேன். நாங்க என்னவோ பண்ணிட்டு போறோம், உனக்கு என்னடா பிரச்சனை? நானும் கொஞ்சம் சந்தோஷமா இருப்பேன்ல. நாங்க பண்றத நினைச்சு நீ ஏண்டா சந்தோஷமா இருக்கணும்? அடைச்சி கருமம் பிடிச்சவனே, புருஷன் பொண்டாட்டி ஏதோ சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே சந்தோஷம் தானே. அதுவும் இல்லாம பிரியங்கா என் தங்கச்சி தான், அத மறந்துடாத. அதத்தான் நானும் சொல்றேன். பிரியங்கா உன் தங்கச்சி, அத நீ மறந்துட்டு என்கிட்ட கேள்வி கேட்காத. மச்சாங்கிட்ட பேசுற மாதிரியா பேசுற, மானம் கெட்டவனே என்று கூற உடனே அவனும், ரைட்டு, இன்னைக்கு உங்ககிட்ட ஒரு விஷயமும் வாங்க முடியாதுன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆபீஸ்க்கு தானே வருவ, அங்க ஆதியை வச்சு நான் உன்னை டீல் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரூம் சாப்பிட்டு கிளம்பலாமா? இல்ல ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுக்க போறியா? அத்தை இருக்காங்க, என்ன பேச்சுட பேசிக்கிட்டு இருக்க? ஆமா, அப்படியே யாருக்கும் எதுவும் தெரியாது பாரு, நீ அடி வாங்க போற என்று கூற அதே நேரம் கவிதா வேகமாக பிரியங்காவின் அருகே நகர்ந்து அமர சுரேஷ் அங்கிருந்து நாசுக்காக எழுந்து சென்று டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டார். ஹனி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். அதையே இப்படி ரகசியம் கேக்குற மாதிரி கேக்குற? ரகசியம்தான், இத சத்தம் போட்டு எல்லாம் கேட்க கூடாது. அப்படி என்ன கேட்க போற? அது வேற ஒண்ணும் இல்ல, உங்க கழுத்துல தோள்பட்டையில முதுகுல எல்லாம் லவ் பைட் இருக்கே, அதான் நேத்து நைட்டு ரொம்ப கசமுசா ஆயிடுச்சோ. அடச்சி, என்ன பேச்சு பேசுற கவி? என்ன நீ ஏதோ யாருக்கோ ஊருக்குள்ள நடந்தது கேட்ட மாதிரி இப்படி பார்த்துட்டு பாருங்க. அப்படி நீங்க வெளியில காட்டிக்க கூடாதுன்னா இந்த மாதிரி தழும்புகள் வெளியில தெரியாம பாத்துக்கணும். இப்படி பாப்பறப்பேன்னு வெளியில தெரியுற மாதிரி காட்டிட்டு வந்துட்டு நான் கேட்டா மட்டும் வெக்கப்படுறீங்களா? ஐயோ கடவுளை என்றவள் சேலை முந்தானை இழுத்து தோளில் போட்டு கொண்டு ஹரியை முறைத்து பார்க்க அவனும், இப்ப எதுக்குடா இவ என்ன முறைச்சு பாக்குறா? என் பொண்டாட்டி ஏதோ கேட்டிருக்கா, அந்த கோவத்துல தான் உன்னை முறைச்சு பாக்குறா. மவனே, உனக்கு இருக்குதுடி. ரூம்குள்ள போனதுக்கு அப்புறம் ஐயோ இப்பதாண்டா நானே ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கேன், மறுபடியும் என்ன தூக்கி போட்டு மிதிச்சு 1 வாரம் உட்கார வச்சிருவாளோ? அட பாவி, அப்ப இத்தனை நாளா நீ இப்படித்தான் இருந்தியா என்று அதிர்ச்சியாக கேட்க, வாய முடிட்டு சாப்பிடு, உன்கிட்ட மட்டும் ஒரு விஷயத்த சொல்லவே முடியாது என்று கூறியவன் கடகடவென்று சாப்பிட்டு முடிக்கவும் பிறகு விஸ்வா தன்னுடைய அறைக்கு செல்ல ஹரி அவனுடைய அறைக்கு சென்றான். தன்னுடைய லேப்டாப் பேக்கை எடுத்து வருவதற்காக குழந்தையை வேகமாக கீழே அமர்த்தி விட்டு பிரியங்கா அறைக்குள் ஓட அவளை பார்த்த கௌசல்யாவும் கவிதாவும் சிரித்து கொண்டிருந்தனர். உள்ளே நுழைந்த பிரியங்கா வேகமாக கதவை சாத்தி விட்டு, ஹரி, என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க? உங்ககிட்ட நான் எத்தனை டைம் சொல்லியிருக்கேன், வெளியில தெரியாத இடத்துல எல்லாம் எதுவும் தடையும் பதிக்காதீங்கன்னு. ஆமா, அதுக்கு என்னடி இப்போ? இங்க பாருங்க என்று அவள் முந்தானையை எடுத்து காட்ட அவள் கழுத்து வளைவில் அவள் தோள்பட்டையிலும் பின் முதுகிலும் அவனுடைய பல்தடங்கள் பதிந்து இருக்க, வாவ், செம்மையா இருக்குதுடி என்று அவளை அணைத்து பிடிப்பதற்காக வந்தவனை வேகமாக பிடித்து தள்ளிவிட்டவள் மண்டையில் ஒரு கொட்டு கொட்டி, கைய வச்ச மண்டரண்டா பொழந்துக்கும் சொல்லிட்டேன். ஏற்கனவே வேலை பார்த்து வச்சதுக்கே விட தெரியாம தெரிஞ்சிட்டு கிடக்குறேன். இன்னொரு டைம் இந்த மாதிரி எதனாச்சும் காயமாச்சு அப்புறம் காலத்துக்கும் பட்னியாவே கிடக்க வேண்டியதுதான். ஐயோ அப்படி சொல்லாதடி, வேற எப்படி சொல்லுவாங்க? செல்லக்குட்டி, அந்த டைம்ல எனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது, நான் என்ன பண்ணட்டும்? தெரியாதா? சும்மா நாடகம் போட்டுட்டு இருக்காம ஒழுங்கு மரியாதையா கிளம்பி ஆபீஸுக்கு ஓடிடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தீங்கன்னா நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சரிடி செல்லம், மாமா ஆபீஸ் போக போறேன், கிளம்புறதுக்கு முன்னாடி உன்னை ஒரு வாட்டி ஹக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் போயிடுறனே என்றதும் அவள் அமைதியாக நிற்க அவளை நெருங்கி வந்தவன் இறுக்கமாக அணைத்து கொண்டு மீண்டும் அவள் கழுத்து வளைவில் முகத்தை புதைத்தவன் அப்படியே உதட்டை வைத்து தேய்த்து தேய்த்து நேராக அவளுடைய இதழுக்கு நெருங்கி வேண்டுமென்றே அவள் உதட்டை லேசாக கடித்து விட்டு ஓடிவிட்டான். வாயிடுச்சலும் என்று, வெண்ண இங்கதானே வந்தாகணும், அப்போ வச்சுக்கிற முன்ன என்று புலம்பிக் கொண்டிருக்க கண்ணாடி முன் நின்று பார்த்து கொண்டிருந்தாள். அதே நேரம் வெளியே சென்ற ஹரியோ, என்ன இவ புசுக்குன்னு புருஷனை மரியாதை இல்லாம பேசிட்டா, நைட்டு வீட்டுக்கு போனா இதை விட பயங்கரமா பேசுவாளே. ஹரி, இதை விட நீ எவ்வளவோ பாத்துட்ட, இதெல்லாம் ஒரு விஷயமா? அசால்ட்டா சமாளிச்சிடலாம் என்றவன் காருக்கு செல்ல அப்பொழுது விஸ்வா அங்கே வராததை பார்த்து, கவி,
என்ன இன்னும் விஸ்வாவை காணோம்? ஒரு நிமிஷம் இருங்க, நான் பார்த்துட்டு வரேன் என்று குழந்தையை கீழே படுக்க வைத்துவிட்டு எழுந்து தன்னுடைய அறைக்கு செல்ல கதவுக்கு பின்னால் ஒளிந்து நின்றிருந்தவன் கதவை பட்டென்று லாக் செய்துவிட்டு அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டான். அவனுடைய இந்த திடீர் அரவணைப்பில் ஒரு நிமிடம் தடுமாறியவள், விஸ்வா என்ன பண்றீங்க? ஹரி அண்ணா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் உங்களை கூட்டிட்டு போலாம்னு தான் வந்தேன். நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என்று அவள் பேசிக் கொண்டிருக்க அவனுக்கு எதுவுமே காதில் விழவில்லை. ஏனென்றால் அன்று கவிதா அவனிடம் நடந்து கொண்ட முறை இப்பொழுது ஞாபகத்திற்கு வந்துவிட்டது. அதோடு ஹரி பிரியங்காவின் லீலைகளை பார்த்தவன் மனதுக்குள் கவிதாவுடன் இப்பொழுதே ஒன்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை எழும்ப அதை எப்படி தடுத்து நிறுத்துவது என்று புரியாமல் தான் அறைக்குள் குறுக்கும் நெருக்கமாக நடந்து கொண்டிருந்தான். அதற்குள் அவளை வந்து சிக்கிக் கொள்ள இப்பொழுது வேறு வழி இல்லாமல் அவளை இறுக்கமாக அணைத்துக் கொண்டவன், கவி செல்லம், என்ன விஸ்வா இன்னைக்கு அவசியம் ஆபீஸ் போகணுமா? ஏன் அப்படி கேக்குறீங்க? இல்லடி, என்னன்னே தெரியல, உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்குது. இன்னைக்கு ஒரு நாளைக்கு லீவ் போட்டு உன் கூடவே இருக்கவா? அப்படியா? உடம்பு சரியில்லையா? ஹாஸ்பிட்டல் போலாமா? ஒரு இன்ஜெக்ஷன் போட்டா எல்லாம் சரியாயிடும் என்றதும், இது சரி ஆகாதுடி, உன்னால ஒரு ஆன்டிவைரஸ் அதை மட்டும் போட்டுனா போதும், ஆட்டோமேட்டிக்கா இந்த விஸ்வாவோட உடம்பு சரியா போயிடும் என்றதும், விஸ்வா என்ன விளையாட்டு இது? பாப்பாவை வெளியில கீழே படுக்க வச்சுட்டு வந்திருக்கேன். ஹரியண்ணா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் கிளம்புங்க. அதெல்லாம் முடியாது, இவ்வளவு தூரம் வந்துட்டேன், ஒரு கிஸ் ஆவது உனக்கு கொடுக்காம போக மாட்டேன் என்றவன் அவளை பிடித்து சுவற்றோரமாக சாய்த்து நிறுத்திவிட்டு அவள் இதழை தன் இதழால் கவ்வி கொண்டான். திடீரென்று அவன் இப்படி முத்தம் கொடுப்பான் என்று எதிர்பார்க்காதவள் முதலில் கொஞ்சம் தடுமாறி பின் சுதாரித்துக் கொண்டு அவனுக்கு தன் முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க அவள் இதழுக்குள் மூழ்கி கிடந்தவனின் கைகளோ மெதுமெதுவாக அவள் உடல் அங்கங்களை நீந்தி கொண்டிருந்தது. அதை புரிந்து கொண்டவள் மெதுவாக அவனிடமிருந்து பிரிந்து, எதா இருந்தாலும் நைட்டு பாத்துக்கலாம், நீங்க என் செல்ல புருஷன் தானே, இப்போ கிளம்பி ஆபீஸ்க்கு போங்க ஹரி. ஹரியண்ணா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரிடி, கண்டிப்பா போறேன். இதுக்கடையில மாமாக்கு ஏதாவது ரொம்ப மூடாயிடுச்சுன்னா அப்புறம் உடனே கிளம்பி வந்துடுவேன். அப்போ நீ நோ சொல்லக்கூடாது, சரியா? ஓகே விஸ்வா, இப்ப கிளம்புங்க என்று கூற மீண்டும் அவள் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தமிட்டு விட்டு, சரிடி வரேன் பாய் என்று கூற அவளும் அவன் பின்னாலேயே வர, இப்பொழுது பிரியங்காவும் அவள் அறையிலிருந்து வெளியே வந்ததும் 2 பேரும் வாசல் வரை சென்று தன்னுடைய கணவர்களை ஆபீஸிற்கு வழி அனுப்பி வைத்துவிட்டு உள்ளே வந்தனர். அப்பொழுது கௌசல்யாவோ, சரி குழந்தைங்க 2 பேரும் அமைதியா விளையாடிட்டு தானே இருக்காங்க, நம்ம 3 பேரும் சேர்ந்து சாப்பிடலாமா என்று வேகமாக டைனிங் டேபிளில் சென்று அமர்ந்தவர்கள் ஜாலியாக சிரித்து பேசியபடியே காலை உணவை சாப்பிட்டு முடித்தனர். அலுவலகத்திற்கு சென்ற ஹரியோ ஏதோ கனவுலகில் மிதந்து கொண்டிருப்பது போல இருக்க அவனை பார்த்த ஆதிக்கு வித்தியாசமாக இருந்தது. டேய் விஸ்வா, இவனுக்கு என்னாச்சு? ஏன் காலையிலிருந்து மந்திரிச்சு விட்ட கோழி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கான்? தேவையில்லாம லூசு மாதிரி வேற சிரிச்சுக்கிட்டு இருக்கானே. அது வேற ஒண்ணும் இல்ல மச்சான், அவனுக்கும் அவன் பொண்டாட்டிக்கும் நேத்து நைட்டு ரொம்ப ரொமான்ஸ் ஆயிடுச்சு போல, அத நினைச்சுதான் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அடச்சி, என்னடா இவன் ஊருக்கே தெரியற அளவுக்கா நடந்துக்கிட்டான்? அதை ஏன் கேக்குற மச்சான்? புருஷனும் பொண்டாட்டியும் கண்ணாலேயே பேசிக்கிறது என்ன, கண்ணாலேயே சிரிச்சுக்கிறது என்ன? டேய் என்னடா பேசுற? ஆமாண்டா, இந்த முட்டாள் பையனுக்கு அது கூட தெரியல. இப்படித்தானா பப்ளிக்கா பொண்டாட்டி உடம்பெல்லாம் லவ் பைட்ட வெளியில தெரியற மாதிரி பண்ணுவாங்க? பாவம் என் தங்கச்சி எவ்வளவு கூச்சமா நெளிஞ்சிட்டு இருந்துச்சு தெரியுமா? இந்த முட்டா பையனுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதோ என்றதும் ஆதி வேகமாக அவன் மண்டையில் ஓங்கி ஒரு கொட்டு வைக்க அப்பொழுதுதான் சுய நினைவிற்கு வந்தவன், என்னாச்சுடா என்று அப்பாவியாக கேட்க, என்ன இன்னைக்கு வேலை செய்யற ஐடியால வந்திருக்கியா இல்ல வீட்டுக்கே போக போறியா? ஏய் மச்சான், இன்னைக்கு வேலை இல்லையா? நான் வேணா கிளம்பி வீட்டுக்கு போகட்டுமா? ஓ தாராளமா போய, உன்னோட ஒர்க்க ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துட்டு கிளம்பிடு. என்ன என்று அதிர்ச்சியானவனை பார்த்த விஸ்வாவிற்கு சிரிப்புதான் வந்தது. பின் என்னடா, வந்ததுல இருந்து லூசு மாதிரி பல்ல காட்டி சிரிச்சுக்கிட்டு இருக்க, எதையோ நினைச்சு யோசிச்சுட்டு வேற இருக்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல மீட்டிங் இருக்கு, அதுக்கு ஏதாவது ப்ரிப்பரேஷன் பண்ணியா? என்ன மீட்டிங் இருக்கா? என்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே. டேய், முந்தா நேத்து தானடா நம்ம 3 பேரும் சேர்ந்து எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சோம். நேத்து அபிக்குட்டி பர்த்டேன்றதுனால அத போஸ்ட்பான் பண்ணி இன்னைக்கு வச்சிருக்கோமே,
அதுக்குள்ள மறந்துட்டியா? ஆமாண்டா ஆதி, சுத்தமா ஞாபகமே இல்ல. இப்பதான் ஞாபகம் வருது. நான் எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணவே இல்லையே. ஒழுங்கு மரியாதையா போய் ப்ரிப்பேர் பண்ற வழிய பாரு. உனக்கு 1/2 மணி நேரம் தான் டைம் இருக்குது. மீட்டிங்ல பேசல, அவ்வளவுதான் பாத்துக்க என்று வேகமாக அவனது கேபினுக்கு சென்று விட்டான் ஆதி. விஸ்வாவோ தலையில் அடித்து கொண்டு, மச்சான், நேத்து நைட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தியோ? டேய், ஏண்டா நீ வேற. சரி, மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா? ஆல்ரெடி நான் நைட்டே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். இப்போ உன்னோட டர்ன், அதனால உன் வேலையை போய் பார்ப்போம் என்று கூறிவிட்டு வெளியே செல்ல இப்பொழுது ஹரிக்கு மொழி பிதுங்கி வெளியில் வரும் அளவிற்கு வந்துவிட்டது. அவசர அவசரமாக மீட்டிங் பத்தின அனைத்து டீடைல்ஸ்களையும் எடுத்து பார்த்தவன் அவனை தயார் செய்து கொண்டான். ஆதியோ அவனது அறைக்குள் செல்ல நுழைய வைஷு அங்கே நின்று தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தாள். பின்னால் இருந்து பார்த்தவனுக்கு அவள் தண்ணீர் குடிக்கும் அழகு கூட மிகவும் கவர்ச்சியாகவே தெரிந்தது. மெதுவாக அவள் பின்னால் சத்தமில்லாமல் சென்று அவள் இடையோடு சேர்த்து இறுக்கி பிடிக்க, அதில் பதறியவள் கையில் இருந்த பாட்டிலை கீழே விட்டுவிட அந்த தண்ணீர் அவள் செயலை மேலெல்லாம் தெளித்து விட்டது. அதோடு பதறியபடியே திரும்பி பார்க்க அவளை இடையோடு சேர்த்து தூக்கி அங்கிருந்த டேபிள் மேல் அமர வைக்க, என்ன அதி விளையாட்டியது. கொஞ்ச நேரத்துல நான் எப்படி பயந்துட்டேன் தெரியுமா? பாருங்க, ட்ரெஸ் எல்லாம் தண்ணி ஆயிடுச்சு. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் வேணா உனக்கு வேற சாரி கட்டி விடட்டுமா? ஃப்ராடு, எனக்கு வேற சாரி கட்டி விடுறதுக்காகத்தான் இந்த வேலை பாத்தீங்களா? ஆமா, இப்பெல்லாம் நீ என்ன ஹெல்ப்புக்கு கூப்பிடவே மாற்ற. எனக்கு எவ்வளவு சேடா இருக்கு தெரியுமா? போங்காதி, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம். தள்ளுங்க, நானே போய் வேற சாரியை சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். அதுவும் சரிதான். இன்னும் ½ அன் அவர்ல மீட்டிங் இருக்கு. சரிவா, நம்ம 2 பேரும் போய் சீக்கிரம் சாரியை மாத்திட்டு வந்துடலாம். நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? உனக்கு ஒரு உதவியும் தேவையில்லை, நானே மாத்திக்கிறேன் என்று நகர இருந்தவளை மீண்டும் இடையோடு இழுத்து பிடித்தவன் அவள் எதிர்பார்க்காத பொழுதே தன் கையில் அலைக்காக தூக்கி கொண்டு அவனுடைய பிரைவேட் அறையை நோக்கி நடந்தான். ஐயோ ஆதி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆபீஸ்ல வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? அடியே, ஆபீஸ்லயும் இந்த மாதிரி பண்ணலாம்னு தான் இந்த மாதிரி பிரைவேட் ரூம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. நீ என்னடான்னா சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டே இருக்க. நான் என்ன கேபின்ல வச்சா உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கிறேன்? இது நம்மளோட பிரைவசி, புரிஞ்சுதா? இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட் என்று கூறிக்கொண்டிருக்க அதே நேரம் அறைக்குள் சென்று அவளை இறக்கிவிட்டு கதவை சாத்தியவன் அவள் அங்கிருந்து நகர நினைக்கும் அடுத்த நொடி அவள் முந்தானியை பிடித்து இழுக்க மொத்தமாக 3 சுற்றில் மொத்த புடவையும் அவன் கைக்கு வந்து சேர்ந்தது. அதை தூக்கி ஓரமாக போட்டவன் அவனே சென்று கபோர்டில் இருந்து அவளுக்கு வேறொரு சேலையை எடுத்துக்கொண்டு வந்து, சரிவா, நானே உனக்கு கட்டி விடுறேன் என்றதும், ஆதி விளையாடாதீங்க, பிளவுஸ் இன்ஸ்கர்ட் எல்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டாமா? ஆமால, சரி, ஃபர்ஸ்ட் அதை சேஞ்ச் பண்ணணுமே. இந்தா, போய் அந்த ரூம்ல சேஞ்ச் பண்ணிட்டு வா என்றதும் புடவையையும் கையோடு எடுத்துக்கொண்டு செல்ல பார்க்க அவள் கையில் இருந்த புடவையை பிடுங்கி கொண்டவன், என்னடி என்னை ஏமாத்த பாக்குறியா? ஒழுங்கா நீ போய் பிளவுஸ் போட்டுட்டு வந்துட்டேனா எந்த பிரச்சனையும் பண்ணாம நான் சாரியை கட்டி விட்டுருவேன். ஏன்னா இன்னும் ½ அன் அவர்ல மீட்டிங் இருக்குது. ரொம்ப ஓவரா பண்ணிக்கிட்டு இருந்தனா மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டு இங்கேயே உன் கூட ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடிடுவேன். எப்படி வசதி? அட பாவி மனுஷா, நீங்க செஞ்சாலும் செய்வீங்க, இருங்க வர என்றவள் வேகமாக அந்த தடுப்பிற்கு சென்று தன்னுடைய பிளவுஸ் பாவாடையை மாற்றிக்கொண்டு வந்து அவன் முன்னால் நிற்க அவளை மேலிருந்து கீழ்வரை மோகமாக ஒரு பார்வை பார்க்க, இன்னும் ½ அன் அவர்ல மீட்டிங் இருக்கு, ஞாபகம் இருக்குது இல்ல? அதெல்லாம் எனக்கு தெரியும் என்று கூறிவிட்டு புடவையை அவள் வயிற்றில் சொருக அவளுக்கு உணர்வுகள் கொஞ்சம் கொஞ்சமாக எழத் தொடங்கியது. இப்படி எதுவும் நடக்கக்கூடாது என்றுதான் இப்பொழுதெல்லாம் அவளை தனியாக புடவை கட்டிக் கொள்கிறாள். ஆனாலும் இன்று வேண்டுமென்றே அவள் புடவையை மாற்ற வைத்து அதை அவனே கட்டிவிடுவேன் என்று அடைப்பிடிக்கும் கணவனை என்ன செய்வது என்று புரியவில்லை. அது மட்டுமல்ல, புடவை கட்டுகிறேன் பேர்வழி என்று அவள் உடல் அங்கங்களை எல்லாம் தொட்டு தடவி அவளை இம்சைக்கு உள்ளாக்கி ஒரு வழியாக முந்தானை பகுதியை எடுத்து மடிப்பு வைத்து பின் செய்து விட்டான். பிறகு வயிற்று பகுதியில் அவள் தொப்புளுக்குள் சுருக நினைக்கும் பொழுது, இத நானே டக் பண்ணிக்கிறேனே, அது எப்படி? இவ்வளவு நேரம் நான் தானே செஞ்சேன், இதையும் நானே பாத்துக்குவேன், உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு என்றவன் அவள் கையை பிடித்து தள்ளிவிட்டு அவள் வயிற்று பகுதிக்குள் டக்கிங் செய்தவன் அப்பொழுது விரலை அவளுடைய லாபியில் வைத்து ஒரு சுழற்ற
அதில் பெண் அவளோ சொக்கித்தான் போனாள். அப்படியே கண்கள் சுருக அவன் மார்பில் சாய்ந்ததும் அவளை இறுக்கமாக அணைத்து கொண்டவன் வைஷு என்று அழைக்க, என்ன ஆதி விளையாட்டு இது? சரி சரி, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். உன்னை பார்த்தாலே என்னால சும்மாவே இருக்க முடியலடி. கையும் காலும் பறக்குது. நான் என்னடி பண்றது? அது சரி, இப்படி எல்லாம் பண்ணீங்கன்னா இனிமே நான் ஆபீஸ்க்கே வரமாட்டேன். ஐயோ, அது எப்படி? நீ இல்லாம என்னால ஒண்ணுமே முடியாது. ஆபீஸ்ல தனியாவே இருக்க முடியாது. சரி சரி, இதுக்கு மேல நான் உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டேன். இப்போ கிளம்பி போலாம், வரியா? மணியாச்சு. இதுக்கு மேல நிச்சயமா டிஸ்டர்ப் பண்ண மாட்டீங்கல்ல? மாட்டேன், வாடி. விட்டா துண்டை போட்டு தாண்ட சொல்லி சத்தியம் கேப்பா போல இருக்கே என்றதும் அவனை பார்த்து சிரித்தவள், உங்களை மாதிரி ஆள்கிட்ட கேட்டாலும் தப்பில்ல என்று கூறிக்கொண்டே அவனோடு செல்ல, பின்பு ஆதி, வைஷு, விஸ்வா, ஹரி நால்வரும் மீட்டிங் ஹாலுக்குள் நுழைந்தனர். கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக சென்று கொண்டிருந்த அந்த மீட்டிங் ஒரு வழியாக முடிவுக்கு வந்தது. ஆனால் மீட்டிங் ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை ஆதி தன் மனைவியையே அடிக்கடி பார்த்து கொண்டிருப்பதை விஸ்வாவும் ஹரியும் கவனித்து விட்டனர். அதே நேரம் வைஷு காலையில் கட்டி கொண்டு வந்திருந்த புடவையை மாற்றிவிட்டு வேறு புடவையை கட்டி இருப்பதிலேயே அவர்கள் இருவருக்கும் ஒரு சின்ன சந்தேகம். அதில் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்து சிரித்துக் கொண்டிருக்க, மீட்டிங் முடிந்து அங்கிருந்து எழுந்த ஆதி, சரி வைஷு, வா போலாம் என்று அவள் கையை பிடித்து அழைத்து கொண்டு செல்ல பார்க்க, ஒரு நிமிஷம், என்ன ஆதி, மீட்டிங் முடிஞ்ச உடனே இவ்வளோ அவசரமா போற என்ற விஸ்வா, வைஷு நீ கேபினுக்கு போமா, ஆதி கொஞ்ச நேரத்துல வந்துருவான் என்றதும், சரிங்கண்ணா என்றவள் ஆதியை பார்த்து தலையசைத்து விட்டு செல்ல அவள் போவதையே ஏக்கமாக பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் அவன் முன்னால் வந்து நின்ற ஹரியும் விஸ்வாவும் கையை கட்டி கொண்டு நின்று ஆதியை முறைத்து பார்க்க, எதுக்கிட்ட இப்படி என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஆமா, இங்க என்ன விஷயம் நடக்குதுன்னு நாங்க தெரிஞ்சுக்கலாமா? என்ன தெரியணும்? இல்ல, காலையில வைஷு வந்தப்ப வேற ஒரு சாரி கட்டியிருந்தா, இப்போ வேற சாரி கட்டிட்டு வந்திருக்கா. என்ன விஷயம் என்று விஸ்வா கேட்க, டேய், நீ நினைக்கிற மாதிரி தப்பா எதுவும் நடக்கல. நான் தப்பா தான் நினைச்சேன்னு உனக்கு எப்படி தெரியும்? உன் புத்தி அப்படித்தானடா யோசிக்கும். அப்படித்தான் நீ நினைப்பேன்னு எனக்கு தெரியாதா என்றதும் உடனே ஹரியோ, கரெக்டா சொன்னடா. இந்த விஸ்வாவுக்கு இப்படித்தான் போக்குமாக்காவே எல்லாம் தோணும். சரி, விஷயத்த சொல்லு. எதுக்கு வைஷு சாரி சேஞ்ச் பண்ணிருக்கா? அதுவா, தண்ணி குடிச்சிட்டு இருந்தாடா. திடீர்னு நான் போய் பின்னாடி பயப்படுத்தினதுல தண்ணி எல்லாம் மேல கொட்டிக்குச்சு. சாரி ஃபுல்லா நனைஞ்சிடுச்சு. அதான் மீட்டிங் போகணும்னு வேற சாரிய மாத்திக்கிட்டு வந்தா. அப்படியா? ஆனா இது நம்புற மாதிரியே இல்லையே என்று விஸ்வா கேட்க, நீ நம்பனா நம்ப, நம்பாட்டி போ. இதை கேட்கறதுக்கு தான் இப்ப நிறுத்தி வச்சிங்களா? ஆமா, என்ன இருந்தாலும் ஆபீஸ்லயும் பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு குஜால் பண்றடா. உன்ன மாதிரி கொடுப்பன எங்களுக்கு கிடைக்கல பாரு. நாங்க எல்லாம் ரொமான்ஸ் பண்ணணும்னா வீட்டுக்கு தான் ஓடணும். ஆனா உனக்கு அப்படி இல்லையே. நினைச்ச நேரம் உன்னோட பிரைவேட் ரூம்ல வச்சே பண்ணிக்கலாம். டேய் எருமைகளா, ஏன்டா தப்பு தப்பா பேசுறீங்க? போங்கடா முதல்ல. ஆமா, அப்படியே நீ ஒண்ணுமே பண்ணாத மாதிரி தாண்டா பேசுவ. நீ எப்பேற்பட்டவன்னு எனக்கு தெரியாதா? டேய் போதும்டா கேன பசங்களா, போய் வேலையை பாருங்கடா. மீட்டிங் முடிஞ்சிடுச்சு இல்ல? நான் சொன்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சீக்கிரமா ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. நம்ம இன்னைக்கே அதை சப்மிட் பண்ணணும், புரிஞ்சுதா? ஓகே ஓகே, இப்படி வேலை சொல்லியே எங்களை ஏமாத்தலாம்னு பாக்குற. இட்ஸ் ஓகே. வாடா விஸ்வா, நாம போய் வேலையை பார்ப்போம். இவங்க புருஷன் பொண்டாட்டி 2 பேரும் நினைச்ச நேரத்துல ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எதுவுமே நடக்காத மாதிரி வேலை செய்வாங்க. ஆனா நமக்கு அப்படியா? நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போனாதான் நம்ம பொண்டாட்டிக்கும் கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ண முடியும். சரிவா, சட்டுன்னு போய் நம்ம வேலையை முடிப்போம் என்று புலம்பிக் கொண்டே சென்றவர்களை பார்த்து தலையில் அடித்து கொண்டவன், முட்டாளுங்க, எது எதுலதான் போட்டி போடுறதுன்னு ஒரு விவஸ்தையே இல்ல, கருமம் பிடிச்சவனுங்க என்றவன் வேகமாக அறைக்குள் செல்ல, அங்கு வைஷு அமர்ந்து தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து கொண்டே உள்ளே நுழைந்தவன், இவ என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாளே. இவ சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா கூட எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது. நான் என்ன பண்றது? இது கடையில இவனுங்க வேற என்ன கிண்டல் பண்றானுங்க. இவ கட்டிட்டு வந்த சாரிய கூடவா நோட் பண்ணி வச்சிருக்கானுங்க, பைத்தியக்காரனுங்க என்று கூறிவிட்டு அவளை பார்த்தபடியே தன் சீட்டில் அமர, ஆதி என்னாச்சி? ஹரிமாமாவும் விஸ்வானாவும் என்ன சொன்னாங்க? சொரக்காக்கு உப்பு இல்லைன்னு சொன்னாங்க. கம்முன்னு வேலையை பாருடி. ஆதி ரொம்ப தான் போங்க, இனிமே வைஷுன்னு கூட்டிட்டு வருவீங்கல்ல, அப்ப வச்சுக்கிறேன்.
சரிதான் போடி என்றவன் தன் கணினியில் முகத்தை புதைத்துக் கொண்டு வேலையில் மூழ்கிவிட்டான். அவளும் அதற்கு பிறகு அவனை கண்டு கொள்ளவே இல்லை. அவளுடைய வேலையில் மூழ்கிவிட அன்றைய பொழுது அப்படியே அனைவருக்கும் முடிந்துவிட்டது.